ஓம் நமோ பகவதே சர்வமங்கலதாயினி சர்வயந்திரசோபினி சர்வமந்திரசோபினி சர்வலோகஜனனி சர்வபிஷ்ட பிரதாயினி மகாதிரிபட சுந்தரி மகாதேவி சர்வ சாதை சாதை ஆபத்தோ நாசை நாசி சம்பத்தோ பிரபே பிரவே சக குடும்ப வர்த்தே வர்த்தே அஷ்ட ஐஸ்வர்யம் சித்தியும் குரு குரு. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 17/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி திரையோதசி காலை 9:30 வரை, பிறகு சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் சதயம். அடுத்த நாள் காலை 6:10 வரை, பிறகு பூரட்டாதி. இன்றைய யோகம் சித்தார்த்தம் சித்த யோகம், கிரகு சாத்தியம், கரணம் பனிசை, தேய்பிறை, நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் பூஜ்யம். நாள் முழுக்க மரண யோகம் கூடிய நாள் இன்றைய நாள். இன்று மாத சிவராத்திரி, கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி தசி. மிகவும் சிறந்த நாள். தெய்வீக வழிபாட்டுக்கு, தெய்வ காரியங்களுக்கு, முருகப்பெருமானை மகாவிஷ்ணுவை வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். சுபகாரியங்களுக்கு உகந்தது அல்ல. இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:50 வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரைவும் நல்ல நேரம் உண்டு. இன்றைய குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. வேமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. வாரசூலை வடக்கு, வடக்கில் வடமேற்கு. பரிகாரம் பால் காலை 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்தது நிறைவேறக்கூடிய, எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்றைய நாள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்க, நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். மேசராசி நண்பர்களுக்கு, மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நேற்றைய சிக்கல் இன்றைய தீர்வாகும். அஸ்வதி நட்சத்திரம். பரணி, அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மீன் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக நன்று. கிருத்திகை, நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். இன்று முருகப்பெருமானை வழிபடுங்கள். சர்வ காரியம் ஜெயமாகும் உங்களுடைய ராசிக்கு. உங்களுடைய அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபம், மிதுனம், கடகம். வணக்கம்.